கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 2:8 ஜெபத்துடன் இந்த செய்திகளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே தேற்றிடும் தெய்வமே இடன் தருபவரே தேற்றிடும் தெய்வமே இடன் தருபவரே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர் பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர் ஜெயமே வாம் வரவால் ஜெயமே வாம் வரவால் ஜபமே வாம் தயவால் தினம் ஜபமே வாம் தயவால் உபர உபரரா உகர உகரரா விகரிகரரா ரிப்பர ரிப்பரரா ரிகர ரிகனரா விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே சாட்சியாய் நிறுத்துகிறேன் எம்மை சாட்சியாய் நிறுத்துகிறேன் சத்தியம் போதிக்கிறீர் தினம் சத்தியம் போதிக்கிறீர் உபர உபரரா உகர உகரரா ஒப்ப உப்பரரா ரிப்பர ரிப்பரரா ரிகர ரிகரரா அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் வரங்கள் பெறுகிறோம் நாங்கள் வரங்கள் பெறுகிறோம் பலமாய் வாழ்கிறோம் உம்மர உப்பர உப்பரரா உகர உகரரா உபர உபனரா சத்துரு வரும்போது எதிராய் கொடிபிடிப்பீர் சத்துரு வரும்போது எதிராய் கொடிபிடிப்பீர் இக்காலம் ஒதுகிறோம் நாங்கள் இக்காலம் ஒதுகிறோம் எதிரியை வென்று விட்டோம் ஒப்புரா அங்கார உபரரா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செவிலி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். தம்பி எபனேசர் பிரைஸ் தி லார்ட். தம்பியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாலிப வயதுல ஆண்டவரை பிடித்துக் கொண்ட தாய் வக்கீலுக்கு படித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை மட்டும் கைவிட்டுறாத பைபிள் வாசிக்கிறத விட்டுறாத ஆண்டவனை கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ. சரி, வசனத்துக்குள்ள போவோமா? யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனம். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மையாக செய்வீர்கள். இங்க சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு என்ட்ரியை நான் உங்களுக்கு காமிச்சேன். 2 பேர் உள்ள வர்றாங்க. யார் உள்ள வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொன் மோதிரம் ஒரு வஸ்திரத்தை ஸ்டைலா போட்டுட்டு ஒரு ஆள் உள்ள வர்றாங்க. கந்த வஸ்திரத்தை போட்டு வரும். இது என்ட்ரி. இந்த என்ட்ரி உள்ள நுழையும் பொழுது அடுத்து என்ன நடக்குதுன்னா ரியாக்ஷன். அவங்கள பார்த்து 2 பேருக்கும் வணக்கம் வச்சு 2 பேரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். ஆலயத்தில் எழுதி போட்டிருக்கு. என்ன போய் பாருங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளே வாருங்கள் சொல்லி 2 பேரையும் உள்ள கூப்பிட்டு, ஐயா நீங்க 2 பேரும் கிறிஸ்துவுக்குள் சமம், நீங்க 2 பேரும் அடுத்தடுத்து உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா சந்தோஷம். ஆனா ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தரை ஒரு இடத்துலையும் ஒருத்தரை தாழ்த்தரத்திலையும் வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. பிரிவினை.
இந்த பிரிவினை எப்ப போகும்னா இந்த வசனம் இருந்தா தான் போகும். வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ உன்னையே நேசிக்கிறது போல பிறனை நேசி, முடிஞ்சிருச்சு. இது ராஜரீக ராயல் ஆர்டர், ராஜரீகமான ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, ஆலயத்துக்குள்ள அடுத்து என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமானதே இல்லை, எனக்கு தெரியும். ஆலயத்துல இப்ப எங்க ஆலயத்துல ஒரு எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ங்கிறது வேதத்துல இல்லாத ஒண்ணு. அவங்க எலெக்ஷன்ங்கிறது நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து நான் காட்டுறேன். இந்த எலெக்ஷன்ல என்னெல்லாம் தகுதி அவங்களுக்கு இருந்திருக்கணும்னு சொல்லி வேதத்துல இருந்து பாக்குறோம். ஆனா இது எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். இதுலதான் எலெக்ஷன்ல எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, நான் பார்த்தேன், அந்த ஆலயத்துல ஒருத்தர் மூப்பரா இருக்கணும்னா இதான் தகுதி, பேசிக் குவாலிபிகேஷன் அவங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3வது வசனம். சகோதரி, பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்து. இப்ப யார் யாரெல்லாம் எலெக்ஷன் நிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும், ஐயா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கா, அபிஷேகம் இருக்குதா, அடுத்து உங்களுக்கு ஞானம் இருக்கா, நிறைந்து ஃபுல்லா இருக்கணும். அடுத்து பாருங்க அவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை, நற்சாட்சி, இவங்களுக்கு நற்சாட்சி இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன செய்யலாம், இதுல உள்ள விடலாம். ஆனா இது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. உள்ள சண்டை, ஒரு கேவலமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லப்பேன். எங்க ஆலயத்தில், உங்க ஆலயத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு எலெக்ஷன் அப்ப போலீஸ் உள்ள வந்து அவங்க கம்ப்ளீட்டா ஆலயத்துல எலெக்ஷன் நேரத்தில் நிக்கிறாங்க, கையில கன் வச்சுக்கிட்டு. ஏன்னா அப்படி ஒரு ஹாட் சண்டை எப்பனால வரும், ஓட்டு பெட்டியை உடச்சு போட்டுருவாங்க. அந்த சூழ்நிலையில அப்படி ஒரு நடந்துச்சு. இதுதான் இங்க என்ன கிடையாது, அன்பு கிடையாது. இப்ப இங்க 2 பேர் எலெக்ஷன் நிக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை நேசிக்கிறாரா, இல்ல, சண்டை அடி தடியில போய் நிக்குது. இதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன். நான் கற்பனை கதை சொல்லல, உண்மையிலே நடக்கிற சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இதுல நான் உங்களுக்கு என்ன காட்ட இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜரீக பிரமாணம். யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை எப்படி சொன்னா, ராஜரீக பிரமாணம் நீங்கள் நிறைவேற்று. ராஜரீக பிரமாணம் யார் கொடுப்பாங்க? ராஜா தான் கொடுப்பார். இல்ல சந்தேகம் இருக்கா? ராஜா தான் இந்த கட்டளை கொடுப்பார். இந்த கட்டளை எப்படி அவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்பு கூறுகிறத குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா, யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரை அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு. புதிய கட்டளை, எப்பவுமே புதிய கட்டளைன்னு வந்தா அது எப்படி இருக்கும்னா, அந்த பாஸ்டருக்கு ஃபேவர் ஆகிறாப்ல இருக்கும். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தசபாகம் கொடுக்கறீங்க, சந்தோஷம், காணிக்கை கொடுக்கறீங்க, சந்தோஷம், ஆனால் இப்படி நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு புதிய பில்டிங் கட்ட போறோம், அதுக்கு ஃபண்ட் தேவை, நீங்க அதை கொடுக்கணும். இது ஒரு புதிய கட்டளைன்னு அவர் சொல்லுவார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீக பிரமாசத்தை நினைச்சுதானா அன்பு கூறு. ஒருவர் அன்பு கூறுங்கிறது ஒரு அடிப்படையான காரியம். அதாவது கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குள் வந்தப்ப அவங்க அன்பு கூறினாங்க. அவங்க எதுவுமே பறிக்கல, கிரா பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தங்களை கொடுத்தாங்க, உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தாங்க. அவங்க எப்படியாவது இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிறோங்கிற ஒரு இருதயத்தில் ஏக்கத்தோடு வந்தாங்க. அந்த அன்பு. சரி, அன்பு குறித்து ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். இது கற்பனை கதை கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க, உண்மையிலேயே நடந்த சம்பவம். இது நடந்த ஒரு ஏறக்குறைய 250 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 250 இயர்ஸ் முன்னாடி நடந்த சம்பவம். அமெரிக்கால ஒரு ஐலண்ட், ஒரு தீவு. அந்த தீவுல குஷ்டரோகியாக யார் யாரெல்லாம் ஆயிட்டாங்களோ அப்ப அந்த நோய்க்கு மருந்து கிடையாது. அந்த மருந்து இல்லாத காலத்துல குஷ்டரோகிகளை அந்த
தீவிர போட்டுருவாங்க. வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு போட்டில் சாப்பாடை கொடுத்து விடுவாங்க. அவங்க உடனே போய் எடுக்கக்கூடாது. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த இருந்து எடுத்துட்டு போயிடும். ஒரு ஊழியக்காரருக்கு பயங்கரமான பாரம். அன்று சொல்றாரு, நீ அந்த தீவில் போய் என்னை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கெல்லாம் கல் அவுட் ஏரியாவாங்க. ஏண்டா உங்க இயேசு எங்களுக்கெல்லாம் ஏன் இந்த குஷ்டரோகத்தை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி இந்த குஷ்டரோகத்தை குறித்து நான் உங்களுக்கு சில மெடிக்கலா சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். மெடிக்கலா இதுக்கு பேர் என்ன? ஹான்சன்ஸ் டிசீஸ். ஹான்சன்ஸ். நீங்க பைபிள் கிளாஸ்ல இருந்து மெடிக்கல் கிளாஸ் போறோம்னு நினைக்காதீங்க. சில காரியங்கள் நீங்க தெரியும். ஹான்சன்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி, அந்த கிருமி எந்த கிருமினால இந்த குஷ்டரோகம் வருதுன்னு சொல்லி அதை பிரித்தெடுத்து அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடித்தார். அந்த மருந்து பேர் டாப்சான். இங்க ஒரு எக்ஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஆரோக்கியராஜ். அவருக்கு தெரியாது இது. அவருக்கு டாப்சான்லாம் தெரியாது. அவங்க பாஸ் என்ன சொன்னாங்களோ கிளிப்பிள்ள மாதிரி அதை சொல்லுவாரு. இப்ப அதையும் மறந்துருப்பார். அவர் இந்த பேக்கோட வருவார். அப்ப டாப்சான்ங்கிற ஒரு மருந்தை கொடுத்த உடனே அந்த நோயுடைய தாக்கம் நல்லா குறைஞ்சிருச்சு. இது நான் சொல்றது அந்த ஹான்சன்ஸ்ங்கிற டிசீஸ் அந்த நபர் கண்டுபிடிக்கிறது முள்ளாளி உள்ள காலத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த பாஸ்டரை கல் அவுட் எறிகிறாங்க. போடா உங்க ஊருக்கு போ, இங்க எங்கள்கிட்ட எல்லாம் வராது, எங்களுக்கு உங்க இயேசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் தூரமா போய் ஒரு குடிசை வந்து போட்டுக்கிட்டு அவர் கொண்டு வந்த சும்மா கொஞ்சம் ஆகாரத்தை அவர் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. ஆண்டவரே, இவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளணும், உங்களுடைய அன்பை அவங்க புரிந்துக்கணும். நீர் இவங்களுக்காகவும் இந்த பூமிக்கு வந்தீங்க, ஆனா தங்களை பாக்குறாங்க, உங்களை வெறுக்கிறாங்க. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எனக்கு தெரியாது, இவங்களுக்கு எப்படி பேசணும் எனக்கு தெரியாது, ஆனா நீ அனுப்புனது மட்டும் எனக்கு தெரியும். அத்தனை பேர் ரட்சிக்கப்படும், உங்களை ஏற்றுக்கணும் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கிறார். பார்த்தா குஷ்டரோக தழும்புகள் அப்படியே அவர் முகத்துல வருது. இந்த முடியெல்லாம் உதிர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பேஸ்ல அந்த மூஞ்செல்லாம் மூக்கெல்லாம் சப்பட்டையாக ஆரம்பிக்குது பாஸ்டருக்கு. இப்ப சந்தோஷம் இருக்கு, ஒரே சந்தோஷம். இப்ப மறுபடியும் அவங்கள்ட்ட போறாரு. போய் அவங்க கல்லை ஒட்டி எரிய படுறாங்க. சொல்றாரு, கல்லை கீழே போடுங்கிறாரு. கல்லை கீழே போடு, என் முகத்தை பாரு, என் கையை பாரு, என் மூக்கை பாரு, நான் ஒன்னே மாதிரி ஆயிட்டேன், எனக்கும் குஷ்டம் வந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு, நீ என்னைய துரத்த முடியாது. அவங்க கல்லை கீழே போட்டுட்டு வந்தார், கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அழுகிறாங்க. சொல்றாங்க, ஏன் அவனுக்கு தலையில தாயா, உன் ஊரை விட்டுட்டு எங்க இந்த ஊர்ல இருந்து எங்க நோய் நீ பிடிச்சிக்கிச்சையா, நீ ஏன் அங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு சொல்றாரு. எப்படி நான் ஒரு நாள் மறிக்கணும், எல்லாரும் மறிக்கணும், ஆனா நீங்க பரலோகம் வரணும். இதுதான் அன்பு. இந்த அன்பு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவர் நேசிக்கிற அன்பு. அத்தனை குஷ்டரோகிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இது நடந்த சம்பவம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களின் அன்பார் நீங்களா அன்பா இருக்கிற புதிய கட்டளை. இந்த புதிய கட்டளையத்தான் அவருடைய சகோதரர் யாக்கோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனம், ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்று. ராஜரீக பிரமாணம்னா இவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவரை பார்ப்போமா, ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கிற ஒரு நபர் அவரை குறித்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 49வது வசனம், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன். ஃபர்ஸ்ட் நீர் தேவனுடைய குமாரன், ஆனா அது மாத்திரம் கிடையாது, நீ இஸ்ரவேலின் ராஜா, இந்த வெளிப்பாடு உள்ளவர், கடவுளுடைய புத்திரன், பிதாவுடைய ஒரே பேரான குமாரன், யூதருடைய ராஜா. ஒரு பிரமாணத்தை சொல்கிறார், ராஜ ரீக பிரமாணம், நீ உன்னைய நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்ப இது ஃபர்ஸ்ட், இவர் தான் இதை சொல்லுகிறார். 2வது நம்முடைய ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 12வது அதிகாரம் குருத்தொலையை வைத்துக்கிட்டு, அல்லாமலும் சியோன் குமார்த்தியே பயப்படாதே, உன் ராஜா, ராஜ ரீக பிரமாணத்தை கொடுத்த உன் ராஜா
எப்படி வருகிறாரு? கழுதையின் மேல் வருகிறார். இவங்க கையில என்ன வச்சிருக்காங்க? குருத்தலை வச்சிட்டு இருக்காங்க. குருத்தலையை வச்சுக்கிட்டு இந்த ராஜரீக பிரமாணத்தை அவங்க நிறைவேற்றி அடுத்து அவங்க எங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நித்தியத்துல ஏன்னா ராஜரீக பிரமாணத்துல அவங்க கீழ்ப்படுகிறாங்க, அதன்படி அவங்க வாழ்ந்துறாங்க. அவங்க வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனம், இதற்கு பின்பு நான் பார்த்த பொழுது சகல ஜாதிகளிலும் கோத்திரத்திலிருந்து ஒருவர் என்ன திரளான கூட்டத்தில் வெள்ளை அங்கே தரித்து கைகளிலே குருத்தோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக, சிங்காசனத்துல ராஜா உட்காந்து பிதாவாக்கிறது, பக்கத்துல ஆட்டுக்குட்டியான உட்காந்து, அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் போட்ட கட்டளை ராஜரீக பிரமாணம். ஒருவர் நேசி அவங்க நிறைவேற்றுறாங்க. கையில குருத்தோலை பிடிச்சிருக்காங்க, பிதாக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. சரி, யோவான் 18வது அதிகாரம் 17வது வசனத்துல இந்த ராஜரீக பிரமாணத்தை கொடுத்தவர் தன்னை யார் அப்படின்னு சொல்லுகிறார். நான் ஒரு டாக்டர், நான் டாக்டர்னால என்னால அந்த ஹான்சன்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது, அதுக்கு மருந்து வேற நான் சொல்ல முடியாது. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், நாசில சுவாசம் இருக்கிற மனுஷன். நாசில சுவாசம் நின்றுச்சுன்னா நீங்க பிரேதம்னா தான் கூடுவீங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று சொல்லுகிறார்னா, யோவான் 18வது அதிகாரம் 37 வசனம், அதற்கு பிலாத்து இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜா ஓ என்றார். இயேசு கிறிஸ்து, நீ சொல்லபடி நான் ராஜா தான், முடிஞ்சிருச்சு, கிங். இந்த கிங் என்ன சொன்னார்? நீங்கள் ஒருவரையோடு நேசிக்கணும். அத ராஜரீக பிரமாணம் சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ராஜா கொடுத்த கட்டளையை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இது அன்பின் பிரமாணம், இது தலையை வெற்ற பிரமாணம் கிடையாது. சரி, யோவான் 19வது அதிகாரம் 19வது வசனம். இப்ப பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை போட்டிருக்கிறார். தம்பி எபனேசர் எங்க இருக்கார்? அவருக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி 4வது ஆணி. தம்பி இருக்காரான்னு தெரியல, அருமையா ஒரு தடவை அந்த செய்தி சொன்னார். நான் அந்த செய்தியை 2 தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த செய்தியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 19வது அதிகாரம் 19வது வசனம், பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டுவிட்டான். அதில் நாசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, யூதருடைய 4வது தம்பி போட்டார். தம்பி இப்ப ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். அந்த செய்தி அவர் எழுதின செய்தியை காணக்கிட்டார். நான் கண்டிப்பா தேடி பார்ப்பாங்க. அவர் உண்மையை சொல்லிட்டார். சார் வீடை மாத்தணும் சார், எங்க போச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லி. 2வது நான் இன்னொரு தடவை செய்தி நான் புதுசா ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அதை ஞாபகம் வச்சிருக்காரா எழுதியிருக்காரான்னு தெரியல. தம்பி அதை கொஞ்சம் தேடிப்பாரு, அதை கொஞ்சம் வாசி. சரி, அந்த 4வது ஆணி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு யார்னா யூதருடைய ராஜா. இந்த ராஜா பிறக்கும் பொழுது ஞானிகள் தேடி வராங்க. தேடி வந்து அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். அப்ப இவர் எவ்வளவு பெரிய ராஜா அப்படின்னு சொந்தமா நட்சத்திரம் வச்சிருக்காங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா, சொந்தமா கார் இருக்கும், சொந்தமா தேசம் இருக்கும், சொந்தமா ஏரோப்ளேன் வச்சிருப்பாங்க, ஜெட் பிளேன் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வர உலகத்துல யாருக்குமே சொந்தமாக என்ன கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. ஆனா இவர் ஒரு நட்சத்திரம். இவருக்காக ஒரு நட்சத்திரம் தோன்றி உலகத்துல இருக்க அத்தனை ஞானிகளுக்கு தெரியும், இந்த நட்சத்திரம் வந்துச்சுனாலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அந்த ராஜா அப்படிப்பட்ட ஒரு ராஜாங்க, சாதாரண ராஜா கிடையாது. ஒரு ஜோக் சொல்லுவாங்க உங்களுக்கு. எங்களுடைய பழைய ஆட்டோ டிரைவர் கோபால், எங்க டிரைவருடைய பேர், எக்ஸ் டிரைவர், இப்ப சொந்தமா ஆட்டோ வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் பேரு ராஜா. ராஜா சின்ன பயலாய் மூட்டை கொண்டா இருக்கும் போது கைய உடச்சிட்டு வந்தான். இப்ப நான் பிளாஸ்டர் போடும்போது உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டேன். ராஜா அப்படின்னா, ஏன் எந்த தேசத்துக்குடா ராஜா நீ அப்படின்னு கேட்டேன். முழிக்கிறான் திரு திருன்னு. இப்ப பெரிய ஆள் ஆயிட்டார். அவர் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சிட்டார். அவர் இதுக்காக சொல்லேன்னா, பேரு ராஜான்னு இருக்கும், ஆனா சொந்தமா எதுவுமே இருக்காது. ஆனா நம்முடைய ஆண்டவர் ராஜரீக பிரமாணத்தை கொடுத்தவர் சொந்தமா என்ன வச்சிருந்தாரு, ஒரு நட்சத்திரம்.
அவருடைய நட்சத்திரத்தை, அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டு, 2வது பாருங்க, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்படிப்பட்டவர் சொல்றதுதான் ராஜரீக பிரமாணம். சரி, இந்த ராஜரீக பிரமாணத்தை உடையவர் நம்மை எப்படி மாற்ற வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கிறோமா, 1 பேதுரு 2வது அதிகாரம், அதாவது எல்லாரையும் கிடையாது, ஒருவர் ஒருவரை நேசிக்கிற அன்பு உள்ளவர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, ராஜரீக ஆசிரியர் கூட்டமாகவும் பரிசுத்த ராஜரீக 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்க ஒருவரை ஒருவர் நேசித்து அந்த புதிய கட்டளையை நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா சரி. பழைய ஏற்பாட்டுல இந்த ராஜாவை குறித்து ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். என்னது ராஜரீக பிரமாணம் சாதாரண கிடையாது. வாசிப்போம்னா சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, சங்கீதம் 2:6 என்னுடைய ராஜாவை அப்படின்னு சொல்லி பிதா சொல்றாரு. 2:6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம். பிதா சொல்றாரு அது என்னுடைய ராஜாங்கிறார். பிதாக்கு ராஜா, அவர் கொடுக்கிற கட்டளை அவ்வளவு பவர்ஃபுல். சங்கீதம் 110வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உம்முடைய வல்லமையின் செங்கலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்கள் நடுவிலே ஆளுகை செய்யும். பவர்ஃபுல் கிங், ஆளுகை செய்கிற ராஜாவை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜாவை குறித்து எரேமியா 23வது அதிகாரம் 5வது வசனம். 23:5 எரேமியா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப அவர் ராஜா வர இருக்கிற ராஜா, இனி வர இருக்கிற ராஜா. அப்பொழுது தாவீதிற்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்பு, அவர் ராஜாவாய் இருந்து, இது 1000 வரலாறு சாட்சி சொல்றது. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு அந்த ராஜரீக பிரமாணத்தை யார் யாரெல்லாம் கை கொண்டு அதன்படி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சுகமாக வாசமா இருக்கும். இந்த சுகமா வாசம் இருக்க சண்டை இருக்காது. இப்ப இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது இந்த பிரிவினை எல்லாம் ஓடி போயிடும். எல்லாரும் ராஜாக்கு பயந்து இப்படி கையை குனிஞ்சி ராஜாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு இந்த பிரிவினை எல்லாம் இருக்காது. அடுத்து எசேக்கியேல் செலக்டட் வசனம் தான் எடுத்திருக்கிறேன், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம். சாயங்காலம் உள்ள வசனத்தை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் காணா போயிடுறீங்க. முடிந்தால் வரணும், எனக்காக அல்ல உங்களுக்காக. 37:22 அவர்களை இஸ்ரேல் மலையாகிய ராஜா தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவேன். அந்த ஜாதி பரிசுத்த ஜாதி. லோக்கல் ஜாதியெல்லாம் பேசுறாங்க. எனது ஜாதி பிரிவினை ஆலயத்துக்குள்ள இருக்குது. எலெக்ஷன் பிரிவினை வந்துருச்சு, எல்லாமே இருக்குல்ல. ஒரே ராஜா அவர்களுக்கு எல்லாருக்கும் ராஜா இருப்பார். ஒரே ராஜா. அந்த ராஜா தான் ராஜரீக பிரமாணத்தை கொடுத்திருக்காரு. நீங்க பயத்தோடு இருக்கணும். அந்த ராஜா 26வது வசனத்துல எசேக்கியேல் 37:26 நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். முந்தின சொல்றாங்க தாவீது என்பவர் என்றென்றைக்கு அவர்களுக்கு அதிபதி. தாவீது தான் தாவீதுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. சரி, அது உடன்படிக்கை. ஓசியா 3வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 1051. 1051 3வது அதிகாரம் 5வது வசனம். இது ஒரு தீர்க்க தரிசனமா சொன்ன வசனம். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களிலே கர்த்தரையும் அவருடைய தயவு நாடி அஞ்சிக்கையா வருவார்கள். அதுவரை காத்திருக்க வைப்பார் ஆண்டவராகிய இயேசு. இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 23வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லுகிறார்.
எடுத்துக்கலாமா? 23வது அதிகாரம் எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சை கூப்பிடணும், நான் உன்னை கூப்பிட்டேன், உங்களுக்கு வர மனதில்ல. 38, இதோ உன் வீடு உங்களுக்கு பாலாகிரும். வீடுங்கிறது தேசம், எல்லாம் காலி எல்லாத்தையும் துரத்து விட்டார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டார் என்று நீங்கள் சொல்லும் அளவு நீ சொன்னாதான் அவர் வருவார். இதுவரை நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள். இந்த ராஜா பரலோகத்துக்கு போயிடுவார், ஆனா வருவார். அவங்க சொல்லணும், ஆண்டவரே வாருமையான்னு சொல்லி அவங்க இஸ்ரவேல் மக்கள் கூப்பிடணும். அதுக்கத்தான் சகரியால அவங்க மேல ஒரு ஆவியை ஊற்றுகிறார். நம்ம அங்க போகக்கூடாது, டைம் இல்லை, இன்னும் 5 minutes இருக்கு. சரி, என்னை காணாதிருப்பீர்கள். சரி, இது என்ன கட்டளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நம்மள அன்பு கூறது ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் வேணும், எனக்கெல்லாம் வேணும் சரி. ஆனா நீ பிறனிடத்திலே அன்பா இருக்கணும். நீ உன்னிடத்திலே அன்பா இருக்க பிறன். இந்த பிறன்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 10வது அதிகாரத்துல பிறன் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். 10:27 நல்ல சமாரி. இப்ப ஒருத்தர் வர்றான், ரொம்ப கெத்தா இருக்காரு. நான் எல்லாத்தையும் நான் முழு பலத்தோடு சொன்னா, நான் எல்லாம் செஞ்சேயா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்ப 29வது வசனம், தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும் பொருட்டாக இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார், எனக்கு பிறன் யாருன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லியிருக்கேன், திரும்ப அந்த ஜோக்கை சொல்றேன். நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா ரொம்ப ஊழியத்துல ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிராமத்துல போய் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, செய்தி சொல்ல மாட்டாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. டைனிங் டேபிள் இருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும்டா அப்படின்னாங்க. என் தம்பி சொல்றாரு, ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுமா. எங்க அண்ணே ரஜுலன் ரொம்ப ஏழை, அவனுக்கு ஒரு சொத்து வாங்கணுமா. இன்னொரு அண்ணன் விமலேஷ் சிஜித் லைசாண்டர், அவரு ரொம்ப ஏழை, அவருக்கு ஒரு சொத்து வாங்கணுமா. இந்த ஏழையில நம்ம தானமா நம்ம வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோட நாங்கெல்லாம் கக்கான சிரிச்சோம். அப்ப இதெல்லாம் தெரியாது, அதாவது அறியாத காலத்துல எங்க அம்மா வேதனோடு பிரிச்சு போயிட்டாங்க. இங்க அந்த பிறன் யாருன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல சமாரியனை சொல்றாரு. இந்த பிறன்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அப்படின்னு கேட்ட உடனே பாருங்க 36வது வசனம், இப்படி இருக்க கல்லறைகள் ஆகப்பட்ட இந்த 3 பேரிலே எவன் பிறனா இருந்தது, அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே. இரக்கம் செய்தவன், இரக்கம். அப்ப ஆண்டவர் பிறன் யாருன்னா, யார் யாரெல்லாம் இறக்கம் இருக்கும். உங்க மேல இறக்க கிடையாது, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுதான் பிறனுக்கு இரக்கம் செய்யற ஒருவன். இது ராஜரீக பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலேயே அந்த சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் இது எங்க சொல்லியிருக்காருங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். லேவியராகமம் எடுத்துக்கொள்ளணும்னா 19வது அதிகாரம் 18 பழிக்கு பழி வாங்காமலும், அது ஏன் வேலை, உன் ஜனத்தின் மேல் பொறாமை கொள்ளாமலும். நம்பர் 2, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவார்கள், நான் கர்த்தர். இதுதான் ராஜரீகமான பிரமாணம். இது இயேசு சொன்னது பழைய ஏற்பாட்டுன்னு சொல்றாரு. 34வது வசனத்தில் சேம். லேவியராகமம் 19:34, உங்களிடத்திலே வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களிடத்தில் அன்புள்ள அவன் சுதேசி. அவர் சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, நீ எகிப்துல போது அந்நியனா இருந்தப்பா, நீ அதை மறந்துடாது. எப்பவுமே நம்ம பழச மறக்கூடாது. எகிப்துல அடிமையா இருந்த, ஆனா இப்ப நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்துட்டேன், இப்ப கொஞ்சம் பேரு உன்னை அண்டி வந்திருக்காங்க, ஏதாவது உங்க கையில இருந்து கிடைக்காதா அப்படின்னு பாக்குறாங்க. நீ அதனால நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுக்கோ, நீ எப்படி இருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற சொல்லி அந்த தெளிவாக சொல்லுகிறான். சரி, லூக்கா மத்தேயு 22வது அதிகாரத்துக்கு, மத்தேயு 22:39. இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் இதுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் அடைக்கிறார் பாருங்க. கர்த்தரத்தில் அன்பு கூறும் 37, அது பிரதான கர்த்தர். 2வது என்ன சொல்றாருன்னா, நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவதுல நீ 2ஐயும் செஞ்சுட்டேன்னா நியாயப்பிரமாணம் லா ஃபுல்லா அதுக்குள்ள எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நியாயப்பிரமாணம் ஃபுல்லா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இப்ப பிறர் மனைவி இச்சியாதே அப்படின்னு பிறனை
மேல நீ அன்பு கூர்ந்தேன்னா அவனது எதுவுமே நீ எடுக்க மாட்டான். ஏன்னா எங்க மாமா யாரு, நான் எப்படி அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நீங்க எவ்வளவு உங்களை நேசிக்கிறீர்களோ, பவுல் இதை இன்னும் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லித்தாங்க. அது என்ன நம்ம பார்ப்போம். எடுத்துக்கிறோம் ரோமர் 13வது அதிகாரம் 9வது. ரோமர் 13:9. இப்போ ஒரு கடன். இப்ப அடிக்கடி நான் சொல்றேன், பேசுறத சொல்லுவேன், நான் வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எங்க அப்பா எனக்கு கடனே வைக்கல. எங்க அப்பா எனக்கு கடனே வைக்கல. நான் கடன் இல்லை, எனக்கு ஆண்டுடைய மேல என் கையில கொஞ்சம் காசு வச்சிருக்கேன். நான் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனா வீட்டுல உட்கார்ந்தா என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்லி, ஆனா ஒரு கடன் எனக்கு இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இது என்ன கடன் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன கடன் நமக்கு இருக்குது, எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்கும். வாசிப்போமா? ரோமர் 13வது அதிகாரம் 9வது. என்ன கடன்? 8வது. ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் ஒருவரிடத்தில் கடன் படாதிருக்கு. பிறரிடத்தில் அன்பு கூறும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறும். என்னைக்கு மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா உடனே நீங்க என்ன செய்றீங்க, உதவி செய்றீங்க. அது கடன், நீங்க செய்யணும், வேற வழி கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நான் இதை முடிக்க போகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல, உன்னிடத்திலே நீர் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே அன்பு கூறுவாக. இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 சொன்னார். பிதாவை நேசி, முழு உள்ளத்தோடு நேசி, பிறரை நேசி. இந்த 2ஐயும் சேர்த்தாரு. ஆனா பவுல் சொல்லிட்டாரு, இந்த 1 மட்டும் போதும், 2 வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ராஜ ரீக பிரமாணம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக வர இருக்கிறார். அவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வருங்கால ஆசீர்வாதத்தை எல்லாமே அடிப்படையில் ஒன்றிலே முடித்துட்டார் ஐயா. அதுக்காக நன்றி. இந்த ராஜரீக பிரமாணத்தை நாங்கள் கை கொண்டு அதன்படி வாழ வளர்த்தாங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.